தமிழ்நாடு மின்சார வாரியத்திற்கு மின்மாற்றிகள் கொள்முதல் செய்வதில் தவறுகள் நடந்திருக்கிறது என்று ஒரு அமைப்பு புகார் தெரிவித்து நீதிமன்றத்திலும் அது குறித்து வழக்கு தாக்கல் செய்திருந்தார்கள். அந்த வழக்கினுடைய தீர்ப்பில் இன்று உயர்நீதிமன்றம் சிபிஐ விசாரணைக்கு மாற்றி உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். அது குறித்து சில விளக்கங்களை அளிப்பது என்னுடைய கடமையாக கருதி உங்களை அனைவரும் இந்த நேரத்தில் நான் சந்தித்திருக்கின்றேன். குறிப்பாக மின்சார வாரியத்தை பொறுத்த வரைக்கும் மின்மாற்றிகள் கொள்முதல் என்பது 1987ஆம் ஆண்டு தொடங்கி அன்றைய நடைமுறைகள் என்ன பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறை தான் இன்று வரை தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. ஒரு டெண்டர் கோட் பண்ணும்போது 20 பேர் 30 பேர் அந்த டெண்டரில் கலந்துக்குவாங்க. சில பேர் L1 ப்ரைஸை கோட் பண்ணுவாங்க, ஒரே மாதிரியான ப்ரைஸ் இருக்கும். சில பேர் L2 ப்ரைஸ் ஒரே மாதிரியா இருக்கும். சில பேர் L3 ஒரே மாதிரியான ரேட்டை கோட் பண்ணியிருப்பாங்க. அந்த வகையில் பார்த்தா 1987 கூட ஒரு டெண்டரில் 2 பேர் L1 ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதே 87 திரும்ப 3 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வரிசையாக 2006 L1 ஒருத்தர்னா L2 23 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 அன்னைக்கு 18 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. 2011-12 எடுத்தீங்கன்னா 29 நபர்கள் டெண்டரில் கலந்துக்கிட்டதில் L3ல பார்த்தீங்கன்னா 17 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. இப்படி 11-12 ஆரம்பித்து 13, 14, 13 அதே மாதிரி வரிசையாக இப்போ வரைக்கும் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 டெண்டருக்கு மேலே போடப்பட்டதில் பார்த்தீங்கன்னா 16-17ல் 17 பேர் ஒரு டெண்டரில் கலந்துக்கிறாங்க. அதில் 4 பேர் ஒரே ப்ரைஸை கோட் பண்ணுறாங்க. 11 பேர் L2வை ஒரே ப்ரைஸ் கோட் பண்ணுறாங்க. அதே 16-17ல் ஒருத்தர் L1, L2 18 பேர், L3 6 பேர். அதே 16-17ல் 21 பேர் கலந்துக்கிட்ட டெண்டரில் L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 17 பேர். அதே 16-17ல் L1 ஒருத்தர், L2 ஒருத்தர், L3 31 பேர். இன்னொரு 16-17 டெண்டரில் 5 பேர் L1, 29 பேர் L2. 17-18ல் 28 பேர் கலந்துக்கிட்டதில் 5 பேர் L1, 6 பேர் L2, ஒருத்தர் L3. 19-20ல் 12 பேர் L1, ஒருத்தர் L2, 20 பேர் L3. அதே 19-20ல் 11 பேர் L1, ஒருத்தர் L2, ஒருத்தர் 6 பேர் L3. இன்னொரு 19-20 டெண்டரில் 12 பேர் L1, ஒரே ப்ரைஸை கோட் பண்ணது 12 பேர். இன்னொருத்தர் L2 1, L3 4. 20-21ல் 33 பேர் கலந்துக்கிறாங்க. 11 பேர் L1 ப்ரைஸை மேட்ச் பண்ணி கோட் பண்ணியிருக்காங்க. 15 பேர் L2 ப்ரைஸை ஒரே ப்ரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. L3 ஒருத்தர். இப்படி முறையாக டெண்டர் போடும்போது ஒருத்தர் ஒரு கலந்துக்கிறவங்க 30 பேர் 35 பேர் 40 பேர் இருக்கும்போது குறிப்பிட்ட சிலர் L1 ப்ரைஸுக்கு மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கும். சில பேர் L2 ப்ரைஸு கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L3 ப்ரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. பொதுவாக டான்ஜெட்கோ பொறுத்த வரைக்கும் என்னென்னா L1 ப்ரைஸை யார் மேட்ச் பண்ணி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு அந்த டெண்டரை பிரித்து கொடுப்பாங்க. ஒருத்தரே சப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனால இது 1987 இருக்கக்கூடிய நடைமுறை. அதை L1 மேட்ச் பண்ணி கொடுக்குறவங்களுக்கு எவ்வளோ நமக்கு டிமாண்ட் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களுக்கு பிரித்து ஒர்க் ஆர்டர் கொடுப்பாங்க. இதுதான் இதுவரை இருக்கக்கூடிய நடைமுறைகள். இந்த நடைமுறைகள் தான் டான்ஜெட்கோ தொடர்ந்து பின்பற்றி வருது. இது இல்லாமல் இந்த டெண்டரை ஸ்க்ரூட்டினி கமிட்டி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் போர்டு கமிட்டி ஒன்று இருக்குது. 3 கமிட்டி இருக்குது. இதில் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணுறதுக்கு சீனியர் ஆஃபீஸர்ஸ் இருக்கக்கூடிய 3 கமிட்டிகள் தான் இந்த டெண்டரை ஃபைனல் பண்ணி இந்த ஆர்டர் கொடுக்கலாமா வேண்டாமான்னு முடிவெடுக்கிறது. அதிகாரிகள் சார்ந்த அந்த 3 குழுக்கள் தான் ஒவ்வொன்றா ஃபைனல் பண்ணி இதுக்கான உத்தரவுகளை பிறப்பிக்கிறாங்க, அவங்களுக்கான ஆர்டர் கொடுக்குறாங்க. அதனால் இந்த டெண்டரை பொறுத்த வரைக்கும் டான்ஜெட்கோனுடைய இந்த மின்மாற்றி கொள்முதலை பொறுத்த வரைக்கும் கடந்த காலங்கள் என்ன நடைமுறைகள் பின்பற்றப்பட்டதோ அதே நடைமுறைகள் தான் இப்பொழுதும் தொடர்ந்து பின்பற்றப்பட்டு வருகின்றன. இடையில சில நேரங்கள் ஆட்சி மாறி இருக்கலாம். ஆட்சி மாறி இருந்தாலும் கூட அப்பொழுதும் அதே காலத்தில் இந்த நடைமுறைகள் தான் பின்பற்றப்பட்டிருக்கின்றன. ஆனால் குறிப்பாக அந்த ஒரு அமைப்பு தாக்கல் செய்த வழக்கில் ஏதோ இப்பொழுது இந்த 4-5 ஆண்டுகளுக்குள்ள டான்ஜெட்கோல தவறு நடந்ததை போல தனியாக அதை பிரித்து எடுத்து நீதிமன்றத்திலே வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார். அது குறித்து புகாரையும் கொடுத்திருக்கின்றார்கள். நீதிமன்றம் என்று சிபிஐ விசாரணைக்கு என்று உத்தரவுகளை பிறப்பித்திருக்கின்றார்கள். ஆகையால் என்னை பொறுத்த வரைக்கும் நான் அந்த டான்ஜெட்கோனுடைய முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு பொறுப்பு பார்த்ததுனால சொல்றேன், எந்த இடங்களிலும் டான்ஜெட்கோ அல்லது அரசு நிர்வாகம் இதில் எந்தவித தவறுகளுக்கும் இடமில்லை.
முறையாக 3 குழுக்கள் அதை பரிசீலித்து ஒவ்வொரு டெண்டரும் இறுதி முடிவு எடுத்துதான் அதற்கான உத்தரவுகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. எந்த இடங்களிலும் அரசுக்கோ டான்ஜெட்கோக்கோ ஒரு நயா பைசா கூட இழப்பு ஏற்படவில்லை என்பதை மிக தெளிவாக உங்கள் மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். சார், அவங்க என்னன்னா ஒரே பிரைஸை கோட் பண்ணியிருக்காங்க. எப்படி கோட் பண்ணுவாங்கிறது அவங்களுடைய கேள்வி. ஒரு பிரைஸை கோட் பண்றது வந்து நம்ம யாரும் கேள்வி கேட்க முடியாது. 40 பேர் கலந்துக்கிறாங்க. 10 பேர் ஒரு பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. இன்னும் 10 பேர் L2 பிரைஸ் கோட் பண்ணியிருப்பாங்க. இன்னொரு 15 பேர் வந்து L3 பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. இது நம்ம அவங்ககிட்ட கொஸ்டின் கேட்க முடியாது. கடைசியா என்ன பண்றோம், நமக்கான ரேட் சூட்டபிள் ரேட் இருந்தா போர்டு வந்து என்னன்னா பிரைஸை குறைப்பாங்க. அவங்ககிட்ட கூப்பிட்டு எல்லோனையே பிரைஸை கூப்பிட்டு பேசி பிரைஸை குறைப்பதற்கான முயற்சிகள் எடுப்பாங்க. அந்த பிரைஸ் குறைச்சதுக்கு அப்புறம் யாரெல்லாம் L2 L3ல வந்து L1 பிரைஸை மேட்ச் பண்றாங்களோ அவங்களுக்கு அந்த ஆர்டரை பிரிச்சு கொடுப்பாங்க. இதுதான் இருக்கக்கூடிய வழக்கமான நடைமுறை. அதுல வந்து எந்த விதமான தவறுகளுக்கு இடையில எந்த ஒரு துளி நயா பைசா கூட டான்ஜெட்கோவுக்கு எந்த விதமான இழப்பும் ஏற்படல. சிபிஐ விசாரணை நியாயமா நடக்குமா நடக்கலையான்னு விசாரணை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம எப்படி போகுது என்னங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். சில நேரங்கள் இதுல கூட வந்து சில அதிமுகவுடைய வழக்கறிஞர்லாம் கூட இதுல உள்ள கொண்டு வந்து போட்டாங்க. அதே அதிமுக கட்சி எடப்பாடி பழனிசாமி மேல கேஸ் போட்டப்ப ஹைகோர்ட்ல வந்து சிபிஐ விசாரணைன்னு சொன்னப்ப உச்சநீதிமன்றத்துல போய் அதுக்கு தடையாணை வாங்கினாங்க. இதெல்லாம் கடந்த காலங்களில் இருக்கக்கூடிய வரலாறுகள். அதெல்லாம் மறைச்சு இன்னைக்கு என்னமோ வந்து அவங்க இந்த வழக்குல தங்களையும் இணைச்சிருக்காங்க. அவங்க ஆட்சி காலத்துல இதுதான் நடந்திருக்கு. அது உங்களுக்கு தெரியுமா தெரியலையான்னு தெரியல. இதுல வந்து நான் வந்து யாரையும் வந்து இது சரி தவறுன்னு சொல்ல, என்ன நடைமுறைகள் டான்ஜெட்கோ வந்து போர்டு என்ன நடைமுறைகள் பின்பற்றப்படுகிறதோ அதே நடைமுறைகள். ஏன்னா நீங்க ஒரு செய்தி வெளியிடுறது வந்து தொலைக்காட்சியில இருக்கலாம், பத்திரிகையில இருக்கலாம், சிபிஐ விசாரணைக்கு உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி மட்டும்தான் வரும். இதுக்குள்ள என்ன நடந்ததுங்கிறத முழு விவரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அதனுடைய அந்த அடிப்படையில நீங்கள் செய்திகள் வெளியிடுவதற்கு வசதியா இருக்கு. அதனாலதான் உங்களுக்கு நீங்க அழைச்சதுக்கான விளக்கங்களை கொடுத்துருக்கோம். இல்ல முகாந்திரம் இருந்தான் ஒரு சுயமான ஒரு விசாரணை வேணும் அப்படிங்கிறதுலதான் ஒரு பேரா தான் கடைசி பேரா படிச்சிருக்காங்க. முழு உத்தரவு இன்னும் வரல. நீதிமன்றத்தினுடைய முழு உத்தரவு இன்னும் வரல. அந்த ஆர்டர் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் அதுக்குள்ள என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க தெரியும். கடைசி பேரா மட்டும் வாசிச்சிருக்காங்க. அதனால அந்த கடைசி பேரா வாசிச்சு நாளைக்கு ஆர்டர் வர 2 நாள் ஆச்சுன்னா இன்னைக்கு நீங்க சிபிஐ விசாரணை மட்டும்தான் அப்படிங்கறது மட்டும்தான் தலைப்பு செய்தியா போடுவீங்க. அதுக்காக தான் இந்த விளக்கங்கள் கொடுக்குறோம். முழு ஆர்டர் வந்ததுக்கு அப்புறம் நான் உங்களை சந்திக்கிறேன். அப்ப அதுல என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க என்னங்கிற கருத்து நான் சொல்றேன். சார், இது நெருக்கடின்னு பார்க்கல. அதாவது வந்து ஒரு புகார் கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு கூட ரொம்ப வசதியா இந்த 4 வருஷத்துல நடந்தது மட்டும் தனியா பிரிச்சு எடுத்து இது தவறு நடந்திருக்குன்னு சொல்லக்கூடியவங்க இல்ல, அவங்க 21க்கு அப்புறம் எடுத்து சொல்றாங்க. ஒரு 7 டெண்டர்ல இந்த மாதிரி நடந்திருக்கு, ஒரே பிரைஸை கோட் பண்ணிருக்காங்க. எப்படி அவங்க கோட் பண்ணாங்கன்னா அதுக்கு முன்னாடி 16 17 நான் இப்ப எவ்வளவு டெண்டர் சொன்னேன், 18 19ல சொன்னேன். 87ல இருந்து இந்த நடைமுறை இருக்கு. அதெல்லாம் ரொம்ப வசதியா மறைச்சு இந்த 5 வருஷத்தை மட்டும் தவறு நடந்ததை போல அந்த அமைப்பு வந்து ஒரு சில கட்சிக்கு ஆதரவாக செயல்பட்டதா தான் நான் நினைக்கிறேன். அவங்க வந்து ஒரு சுயமா செயல்படல, ஒரு கட்சிக்கு ஆதரவா செயல்பட்டு நீதிமன்றத்தில் இது போன்ற ஒரு வழக்கை தாக்கல் செய்து இந்த உத்தரவுகளை பெற்றிருக்கின்றார்கள். பொறுத்திருந்து பார்ப்போம். சார், 87ல இருந்து இதே நடைமுறை தான் சார். 16 17ல நான் இப்ப சொன்னல சார், 16 17ல 1 2 3 4 5 டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர் இது மாதிரி இருக்கு. நிறைய டெண்டர்கள் இது மாதிரி 17 18ல இருக்கு, 19 20ல இருக்கு, 20 21ல இருக்கு. ஒவ்வொரு வருஷமும் ஒரு 30 பேர் 40 பேர் இந்த டெண்டர்ல கலந்துக்குவாங்க. ஒரு 5 6 பேர் இல்ல ஒரு 10 பேர் L1 பிரைஸுக்கு ஒரே மாதிரியான பிரைஸை கோட் பண்ணியிருப்பாங்க. சில பேர் L2 பிரைஸ் ஒரே மாதிரியான பிரைஸ் இருக்கும். அது அந்த அமைப்பு தான் கேட்கணும். அவங்க தாக்கல் பண்ணதுல அந்த 5 வருஷம் மட்டும் இருக்கு. அந்த அமைப்பு தாக்கல் பண்ணதுல உறுதியா இருக்கும். இல்லாம எப்படி இருக்கும்? அந்த அமைப்பு வந்து இப்ப பேசக்கூடியவங்க போன ஆட்சியை பத்தி எதுவுமே பேசுறது இல்லையே. எங்க அரசாங்கத்தை பத்தி மட்டும் தானே பேசிட்டு இருக்காங்க. எங்க அரசாங்கத்தின் மேல மட்டும் தானே புகார் சொல்லக்கூடிய கருத்துக்களை முன்வைக்கிறாங்க. அதெல்லாம் அதுக்கப்புறம் இடையில எதுவும் பேசுனாங்களா சார்? அது சம்பந்தமா தொடர்ச்சியா ஏதாவது வழக்கு தாக்கல் பண்ணாங்களான்னு அதோட அதை முடிச்சுக்கிட்டாங்க. அதெல்லாம் கடந்த காலங்கள்ல. அதுக்கு பிறகு இந்த இடையில 5 வருஷத்துல அந்த வழக்கை பத்தி அவங்க எதுவுமே பேசுனதே இல்லையே. அந்த வழக்கை அவங்க தொடர்ந்து நடத்தினது இல்லையே. எடப்பாடி பழனிசாமி வந்து சிபிஐ உத்தரவு போட்டப்போ வந்து டெல்லியில போய் ஸ்டே வாங்கினாரு. அதுல கூட அவங்க சேர்ந்து தாக்கல் பண்ணிருக்கலாமே கேஸ்ல. அந்த மாதிரிலாம் அவங்க எதுவும் போகலையே. அதுக்காக சொல்றேன். இது சம்பந்தமா நீ வழக்கறிஞர்கிட்ட பேசி அரசு எடுக்க வேண்டிய நடவடிக்கை பொறுத்திருந்து அதை நம்ம கலந்து பேச முடியும். அதாவது பொதுவெளியில் மக்கள் மன்றத்தில் வீழ்த்த முடியாதவர்கள் நீதிமன்றத்திற்கு போறாங்க.
அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டதால் ஒருவர் குற்றவாளி என்பதை போல ஒரு தோற்றத்தை உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அந்த வழக்கு தாக்கல் செய்யப்பட்டவுடன் அதிமுக இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், அவங்களுடைய நிர்வாகிகளா இருக்கட்டும், சமூக வலைத்தளத்திலையும் சில அவங்களுடைய பேட்டிகளையும் பார்க்கும்போது ஏதோ குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டதை போல அவங்களுடைய கருத்துக்களை பொதுவெளியில உங்ககிட்ட கூட செய்தியாளர் சந்திப்பில் கூட அந்த கருத்துக்களை தொடர்ந்து முன்வைக்கிறாங்க. அதுக்கு சில உதாரணங்களை இந்த தேர்தல் காலத்துல நம்மளும் பார்த்தோம். ஒரு உதாரணங்கள், அதாவது வடக்கு தொகுதியில பிஜேபியில போட்டியிட்ட அந்த வேட்பாளர் வந்து தெற்குல இருந்து அவங்க வடக்குக்கு போனாங்க. என்னை பத்தி சில கருத்துக்கள்லாம் அதுல கூறியிருந்தாங்க. அதுல ரொம்ப கடுமையான வார்த்தைகள்லாம் பயன்படுத்தி இருந்தாங்க. ஒரே ஒரு கேள்வி அவங்க கிட்ட கேட்கறேன். 2000 இப்ப நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடிஞ்சது. அந்த நாடாளுமன்ற தேர்தலில் பிரதமரும் உள்துறை அமைச்சரும் எடப்பாடி பத்தி பேசுனதை ஒரு தடவை அவங்க போட்டு பார்த்துட்டு அவங்க பதில் சொல்றேன். அந்த அதிமுக அரசாங்கத்தை பத்தி அரசாங்கம் ஆட்சியில் இருக்கும்போது கூட உள்துறை அமைச்சரும் மோடியும் பிரதமரும் என்ன வந்து அதிமுக பத்தி ஊழல் அரசாங்கம் எப்படிப்பட்ட அரசாங்கிறதெல்லாம் அவங்களாம் சொன்னாங்க. அதெல்லாம் வந்து அவங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ஒரு முறை திரும்ப ஒரு முறை போட்டு பார்த்துட்டு மறந்துருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு கொஞ்சம் மறந்ததுனால இதெல்லாம் ஞாபகம் இருந்திருக்காது. இப்போ நான் ஞாபகப்படுத்துறேன். ஒரு முறை அவங்க வந்து இதெல்லாம் போட்டு பார்த்துட்டு பிரதமர் என்ன பேசினாரு எடப்பாடி பத்தி அரசாங்கத்தை பத்தி, உள்துறை அமைச்சர் என்ன பேசினாங்க அந்த தேர்தலில் என்ன கருத்துக்கெல்லாம் முன் வச்சாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் மற்ற அரசியல் பத்தி பேசினாங்கன்னா நியாயமா இருக்கும். மக்கள்கிட்ட போய் சந்திச்சு வாக்குகளை கேட்டு வெற்றி பெற முடியாதவங்க தனிப்பட்ட முறையில தாக்குதல் விமர்சனங்கள் என்பது ஏதோ நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட உடனேயே தீர்ப்பு வந்ததை போல தண்டனை வழங்கப்பட்டதை போல ஒரு கருத்தை முன்வைக்கிறதுங்கிறது தான் என்னை பொறுத்த வரைக்கும் ஏற்படுவதில்லை. இப்படி பார்த்தா நிறைய அரசியல் தலைவர் மேல நிறைய அரசியல்வாதிகள் மேல கேஸ் இருக்கு. அது தீர்ப்பு வரணும். இப்ப டெல்லி வந்து முதலமைச்சர் மேல கெஜ்ரிவால் மேல கேஸ் போட்டாங்களே, என்னாச்சு? அந்த வழக்கு என்னாச்சு? ஒரு வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு வருவதற்கு முன்பாகவே வந்து அதிமுக பிஜேபி எல்லாம் வந்து அவங்க மேல இருக்கிற கேஸ் எல்லாம் விட்டுருவாங்க. மற்றவங்க மேல இருக்கிற கேஸ் மட்டும் வசதியா எடுத்துக்குவாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். சார், நான் அன்னைக்கு வந்து வாக்களிக்கணும்னு தான் நினைச்சேன். நான் 3 மணிக்கு 3:30க்குள்ள புறப்பட்டு நம்ம போய் அங்கே வாக்களிச்சிடணும் தான் நினைச்சேன். போய் வாக்களிக்கிறது என்னுடைய கடமையாக தான் நினைச்சேன். இங்கே ஒவ்வொரு பூத்தாக நாங்கள் போயிட்டு இருந்தோம். ஒவ்வொரு பூத்தாக போயிட்டு இருந்தோம். சில பூத்துக்களில் வந்து அதிமுகவினர் வந்து பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. சில பூத்துக்களில் பூத்துக்கு உள்ளேயே இருந்தாங்க. ஏஜென்ட் இல்லாதவங்களும் பூத்துக்குள்ளேயே இருந்தாங்க. அதெல்லாம் வந்து எங்களுடைய ஏஜென்ட்டுகள் வந்து சுட்டி காட்டினா கூட சில இடங்கள்ல வந்து அவங்கள வெளியேற்றுறதுக்கு முயற்சி எடுத்தா கூட அவங்க ஒரு ஒரு விதமான உங்களுக்கு தெரியும் எப்படி வந்து இங்க ஒரு பிரச்சனையை உருவாக்குறதுக்கு சட்டம் ஒழுங்கை வந்து எப்படி வந்து கெடுக்கணும்னு நினைச்சாங்க. எந்த மாதிரியான நடவடிக்கைகள் 2-3 நாட்களா கடைசியா இருந்தாங்க. போய் மறியல்லாம் பண்ணாங்க. மாவட்ட ஆட்சியர் உள்ள மறியல்லாம் பண்ணி தேர்தலாம் நிறுத்தணும் அப்படிங்கிற அந்த சூழலுக்கு போனாங்க. கடைசி அந்த 2 மணி நேரங்கள்ல ஒரு 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 பரபரப்பான சூழல் இருக்கக்கூடிய அந்த காரணத்தினாலதான் நான் வாக்களிக்க போக முடியாத ஒரு சூழல் ஏற்பட்டது. ஏன்னா முழுமையா இங்க இருந்து பார்க்க வேண்டிய அவசியம் ஏற்பட்டதால் தான் நான் வாக்களிக்க போக முடியல. உள்ளபடியே நான் போகணும் 3 மணிக்கு புறப்பட்டு 5 மணிக்கு நாங்கள் போய் ஓட்டு போடணும்னு நினைச்சு கடைசி கட்டம் ஒரு பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. அந்த சூழலை தவிர்க்க வேண்டும். ஏதாவது வந்து இங்க ஒரு கடைசி 2 நாட்கள் ஏற்பட்டதை போல ஒரு பதட்டம் ஏற்பட்டு விடக் கூடாது என்ற காரணத்தினால்தான் முழுமையாக இங்கிருந்து நான் வாக்களிப்பதை கவனிக்கக்கூடிய அந்த பணியை நான் கையில் எடுத்தேன். வேற ஒன்றும் இல்லை சார். அதாவது நான் என்னுடைய காரணங்கள் சொல்றேன். அதாவது 2 விதங்கள். நான் கேண்டிடேட் தான் சார். நான் அதாவது வந்து அங்க போய் இங்க ஒரு பதட்டம் ஏற்படணுமா இல்ல அங்க போகணுமா நான் முடிவெடுக்கணும். அது என்னுடைய உரிமை. அது நீங்க சொல்ல வேண்டியது என்னுடைய உரிமை. அது நீங்க உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிற மாதிரி எனக்கு ஒரு கடமை இருக்கு. வாக்களிப்பதும் கடமை. என்னுடைய தொகுதியில நான் போட்டியிடக்கூடிய தொகுதியில எந்த பதட்டமும் ஏற்பட்டு விடக்கூடாது. அது சுமூகமா தேர்தல் நடத்தணுங்கிறது என்னுடைய கடமை. 2 என்னுடைய கடமை தான். அந்த 2 கடமைகள்ல நான் புறப்படக்கூடிய சூழலை இங்க ஒரு பதட்டம் ஏற்பட்டது. அந்த பதட்டத்தை தவிர்க்க வேண்டும், தணிக்க வேண்டும்ங்கிறதுக்காக இங்க இருந்து நான் அந்த களப்பணியில பார்த்தேன். அதுல ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. தொகுதியில தானே இருக்கேன். தொகுதிக்குள்ள தானே சார் இருக்கேன். வெளியூருக்கார் தானே சார் இங்க 4 வருஷமா வேலை பார்த்தோம். வெளியூருக்கார் தானே சார் இங்க 4 வருஷமா வந்து வேலை பார்த்தோம். வெளியூருக்கார் தானே இங்க எல்லா திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டுறதுக்கு முதலமைச்சரோட நிகழ்ச்சியில கலந்துகிட்டது. ஒவ்வொரு ரோடா சந்தா போய் நீங்களாம் என்னோட தானே சார் வந்தீங்க. 4 வருஷமா இங்கே தானே சார் உட்காந்து ரோடு வேலை ஆரம்பிக்கிறது, சாக்கடை வேலை ஆரம்பிக்கிறதுலேருந்து நான் இது சுகாதார மையம் ஆரம்பிக்கிறது எல்லா வேலையும் ஒன்னா தானே போய் பார்த்தோம். எல்லாரும் ஒன்னா தானே பார்த்தோம். என்னை எதிர்த்து என்ன வேட்பாளர் இருக்கார்ல அதிமுக, அவர் எந்த ஊர் சொல்லுங்க. அவருடைய பர்த் சர்டிஃபிகேட் எந்த ஊருக்கு சொல்லுங்க. அவர் எந்த ஊர் சார்? அவர் என்ன 20 வருஷத்துக்கு முன்னாடி வந்தார் சார். நான் ஒரு 5 வருஷம் லேட்டா வந்தது சார். அவ்வளவு வேற ஒன்று. என்ன காரணமா இருக்கும்? பின்னாடி பார்த்தா உங்களோட போட்டோஸ் இருக்கு, அவங்க க்ளோஸ்ல இருக்கு. இது உங்க மேல வச்ச குற்றச்சாட்டு அவங்க என்ன பத்தி உங்களோட ஆதரவு நீங்க வந்து
சரி, இப்போ நாடாளுமன்ற தேர்தல் இருந்ததில்ல, முன்னாடி நாடாளுமன்ற தேர்தல் நடந்ததில்ல, அப்போ சில பேர் போட்டியிட்டாங்கல்ல, அதுல வேட்புமனு தாக்கல் பண்ணாங்கல்ல, அவங்களே எந்தெந்த ஊரை சார்ந்தவங்க? எந்தெந்த ஊரை சார்ந்தவங்க? சார், ஒருத்தர் 2 பேர் இருந்தா என்ன சார்? 5 பேர் இருந்தா என்ன சார்? ஒருத்தர் 2 பேர் இருந்தா என்ன? ஒருத்தர் 2 பேர் இருந்தா சரி, 5 பேர் இருந்தா தவறா சார்? 5 பேர் இருந்தா தவறா சார்? அதான் அவங்கவுங்க விருப்பம் சார் அது. ஒரு சில பேர் என்ன தோக்கடிக்கிறதுக்காக கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். அப்படி இருக்கலாம்ல. இவர் நிக்கிறாரு, இவர் தோக்கடிக்கணும் அப்படிங்கிறதுக்காக கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். எங்க கரூர்ல நிக்கல, அவர் இங்க வந்துட்டார், நாங்களும் இங்க நிக்கிறோம், அவர் தோக்கடிக்கும் கூட தாக்கல் பண்ணியிருக்கலாம். அந்த மாதிரி எடுத்து பாருங்க. உறுதியா சார், எந்த ஒரு டிஎம்கே பொறுப்புல இருக்கிறவங்களும் அந்த மாதிரி வேட்புமனு தாக்கல் செய்ய மாட்டாங்க. அப்படி தாக்கல் செஞ்சா உறுதியா தலைமை நடவடிக்கை, அந்த மாதிரிலாம் இருந்தால் நடவடிக்கை எடுப்பாங்க தலைமையில. சுயேட்சை அந்த மாதிரி யாரும் போட முடியாது, கட்சி பொறுப்புல இருக்கிறது. அதில் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பை பொறுத்த வரைக்கும் இந்த சிபிஐ விசாரணையுடைய உத்தரவு குறித்து உங்களுக்கு சில விளக்கங்களை கொடுப்பதற்காகத்தான் நாம் சந்தித்திருக்கின்றோம். இந்த உரிய விளக்கங்கள் என்பது ஏற்கனவே 87 நடைமுறை பின்பற்றப்பட்ட நடைமுறை தான் இப்பொழுதும் பின்பற்றப்படுகிறது. ஆகையால் மின்சார வாரியத்திற்கோ தமிழ்நாடு அரசிற்கு ஒரு நயா பைசா கூட எந்த விதமான இழப்பும் ஏற்படவில்லை. முழுக்க முழுக்க அந்த அமைப்பு என்பது அரசியல் காழ்ப்புணர்ச்சிக்காக யாரோ தூண்டுதலின் பெயரில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கின்றார்கள். நீதிமன்றத்தில் நிச்சயமாக இந்த வழக்கு குறித்து உரிய விளக்கங்களை கொடுத்து நாங்கள் நிரூபித்து வெளியிடுவோம். உறுதியா சொல்றேன், தமிழ்நாட்டில் 2வது முறையாக மாண்புமிகு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்பார்கள். அது உறுதி, எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. கோவையை பொறுத்தவரை 10 தொகுதிகளும் திமுக கூட்டணி வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு நாங்கள் தேர்தல் களத்தில் நின்று மிக சிறப்பாக தோழமை இயக்கங்களை அரவணைத்து பணியாற்றி இருக்கின்றோம். அந்த நாங்கள் எடுத்திருக்கின்ற முயற்சி 10க்கு 10 வெற்றி என்ற இலக்கை நோக்கி நாங்கள் பயணித்திருக்கின்றோம். நிச்சயமாக வெற்றி பெறுவோம். மேற்கு மண்டலத்தை பொறுத்தவரை 35 தொகுதிகள் மாண்பு முதலமைச்சர்கள் இந்த பணியாற்றக்கூடிய வாய்ப்பை தந்த தொகுதியில் 35 தொகுதியிலும் வெற்றி பெற வேண்டும் என்ற முனைப்போடு தான் நாங்கள் தேர்தல் பணிகளை முன்னெடுத்திருக்கின்றோம். நிச்சயமாக நாங்கள் வெற்றி பெறுவோம். இந்த தேர்தல் களத்துல அதிமுக திமுக 2 பேருமே சம அளவுல பணத்தை வீழ்ச்சி வந்திருக்கிறார்கள் என்ற அந்த குற்றச்சாட்டை மறுக்கிறீங்களா? அதாவது ஒரு சுயேட்சை கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. சுயேட்சை கூட ஒரு குற்றச்சாட்டு சொல்லுவாங்க. இப்போ நீங்க என்னோட தொகுதியில் இருக்கிற அதிமுக போய் தேர்தலை நிறுத்தணும் அப்படின்னு போய் ரோட்ல உட்காந்துட்டாரு. அவர் தோல்வின்னு வரும்போது அந்த தோல்வியை மறைப்பதற்கு அல்லது தோல்வியை ஏற்றுக்கொள்ள முடியாதவர்கள் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லுவாங்க. அந்த குற்றச்சாட்டுகள்ங்கிறது நிரூபிக்கணும்ல. யார் மேல வேணாலும் எந்த குற்றச்சாட்டுகள் வேணாலும் சொல்லலாம். எந்த குற்றச்சாட்டுகள் வேணாலும் சொல்லலாம். என் மேல எவ்வளவு குற்றச்சாட்டுகள் சொல்றாங்க. 5 எலெக்ஷன்ல ஜெயிச்சிருக்கேன், இப்போ 6வது எலெக்ஷன். அவங்க எல்லாம் என்னன்னா மக்கள் மட்டத்தில் போய் மக்களை சந்திச்சு வீழ்த்த முடியாதவர்கள் தனிப்பட்ட முறையில் காழ்ப்புணர்ச்சிக்காரமா பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைக்கிறத வாடிக்கையா வச்சிருக்கிறாங்க. அந்த குற்றச்சாட்டுகள் சரியா தவறாங்கிறது தீர்மானிக்கிறது மக்கள் தான். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடியட்டும் சார். நம்ம எல்லாம் ஒரே வாக்கு மையத்தில் தான் இருக்க போறோம். வாக்கு எண்ணிக்கை முடிந்து அன்னைக்கு நான் உங்களை சந்திப்பேன் கண்டிப்பா. அன்னைக்கு பேசுவேன் எனக்கு எப்படி இருக்கு. ஒவ்வொருத்தரும் ஒருத்தருடைய கருத்து சொல்லுவாங்க சார். அந்த கருத்துக்கு நம்ம பதில் சொல்ல வேண்டியது அவசியம் நமக்கு கிடையாது. எனக்கு அது கிடையாது. நீங்க ஒரு கருத்து சொல்லலாம், சார் ஒரு கருத்து சொல்லலாம், அவர் சார் இன்னொரு கருத்து சொல்லலாம். அது உங்களுடைய கருத்து. அதுக்கு நான் பதில் சொல்லி விளக்கம் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. எங்களுடைய நிலைப்பாடு நான் தெளிவா இருக்கிறோம். ஆரம்பத்தில் உங்கள்கிட்ட சொன்னதுதான் 5 ஆண்டு காலம் முதலமைச்சருடைய சாதனைகளை மக்கள்கிட்ட சொன்னோம். அடுத்த 5 ஆண்டுகளும் நிறைவேற்றக்கூடிய வாக்குறுதியை மக்கள்கிட்ட சொன்னோம். மக்கள் அதை ஏற்றுக்கொண்டார்கள். உதயசூரியனுக்கும் தோழமை இயக்கங்களுக்கும் வாக்களித்திருக்கின்றால் நிச்சயம் வெற்றியை வழங்கக்கூடிய வாக்களை செலுத்தியிருக்கின்றார்கள். அதாவது நான் பல நேரங்களில் சொல்லியிருக்கேன். சில பேர்த்த பத்தி பதில் சொல்லி என்னோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை, உங்களோட நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. அரசியல் களத்துல பொதுவா நான் ஒரே ஒரு கருத்தை மட்டும் சொல்றேன். கரூர்ல நடந்த கூட்டம் அவங்க கூட்டம். இறந்தது 41 பேர். பாதிக்கப்பட்ட பல பேர் மருத்துவமனையில் இருந்தாங்க. அன்னைக்கெல்லாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. கூட்டம் நடத்தினவங்களாம் விட்டுட்டு ஓடிட்டாங்க. நான் தான் போய் ஹாஸ்பிட்டலில் நின்னேன். கூட மற்ற கட்சிகளும் வந்தாங்க, நான் வரலன்னு சொல்ல. அங்கே லோக்கலில் நாங்கள் தான் போய் நின்னோம். போய் நின்று மக்களுக்கு தேவையான உதவிகளை செஞ்சோம். அதனால விட்டுட்டு ஓடி போறவங்களை பற்றியோ மக்களை பற்றி சிந்திக்காதவங்களை பற்றியோ நம்ம பேசி நேரத்தை வீணடிக்க வேண்டியது.
தெரியல சார், பார்ப்போம். எப்படி போகுதுன்னு பார்ப்போம். ஏன்னா நடந்துச்சு. பார்ப்போம் சார், பொறுத்திருந்து பார்ப்போம். அதனுடைய முடிவு எப்படி வருதுன்னு பார்ப்போம். எந்த மாதிரி இருக்குன்னு. யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம் சார். யாருக்கு யார் வசதியா வேணாலும் சொல்லிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் தெளிவா சொல்றேன், இறுதியா சொல்றேன், உறுதியா சொல்றேன். 2வது முறையாக மாண்பு தளபதி அவர்கள் முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பை ஏற்றார். உங்களுக்கு ஒரு 100 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 1000 பேர் வரலாம், அவருக்கு ஒரு 5000 பேர் வரலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொருக்கான கூட்டம். ஒரு மாவட்டத்துக்கு போகும்போது ஒரு 10 தொகுதி இருக்குன்னா ஒரு 10,000 பேர் கலந்துக்கிறாங்கன்னா தொகுதிக்கு ஒரு 1000 பேர். ஆனா அந்த தொகுதியில 2 லட்சம் வாக்காளர் இருப்பாங்க. இந்த 1000 பேரோ அந்த 10,000 பேரோ தீர்மானிக்கக்கூடிய சக்திகள் அல்ல. அவங்களோட ஓட்டு இருக்கு, இல்லைன்னு சொல்லல. பட் அதுவே வெற்றிக்கான ஒரு வாக்குகளா அல்ல, நான் பார்த்த வரைக்கும். அதனால எந்த இடங்கள்லயும் வாக்கு எண்ணிக்கை 4ஆம் தேதி முடியட்டும். எவ்வளவு வாக்குகள் வருது, யாராருக்கு எவ்வளவு வருது அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்ப்போம். அன்னைக்கு நம்ம பேசுவோம். ஒண்ணு மட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப தெளிவா சொல்லிடுறேன். நான் இங்கே சொன்னேன், நான் பலமுறை அன்னைக்கு ஒரு பேட்டியில கூட சொன்னேன். சில தொலைக்காட்சிகள் என்னன்னா கேட்டுக்கிட்டே நிக்கிறாங்க. கேட்டை திறக்கிறது ஒரு லைவு, காரு ரோட்ல எம்டியா போறது ஒரு லைவு, ஏர்போர்ட்டுக்கு வர்றது ஒரு லைவு. எந்த இடமே எனக்கு தெரிஞ்சு இப்படி ஒரு அரசியல் கட்சியினுடைய தலைவர்கள் பொதுவா முதலமைச்சர், பிரதமர், எதிர்கட்சி தலைவர்லாம் பேசும்போது ஒரு லைவ் காட்டுவாங்க, அல்லது அந்த கூட்டம் இருக்கிற இடத்துல ஒரு லைவ் காட்டுவாங்க. இப்போ ரோட் ஷோ ஆரம்பிக்கிறாங்கன்னா அந்த ஆரம்பிக்கிற இடங்கள்ல இருந்து ஒரு லைவ் போடுவாங்க. கூட்டம் முடிகிற வரைக்கும் அந்த லைவ் இருக்கும். சில நேரங்கள் நானே நிறைய தொலைக்காட்சிகள்ல பார்க்கும்போது வெறும் கேட்டை திறக்கிற மாதிரி ஒரு லைவ். அதுக்கடுத்து காரு கண்ணாடி முழுசா சாத்தி இருக்கு, உள்ள பூரா கருப்பு ஸ்டிக்கர் ஒட்டி இருக்கு. இருக்காங்களா இல்லையானே தெரியல. கார் எம்டியா இல்ல டிரைவர் இருக்காரா இல்ல அதுவே ஆட்டோமேட்டிக் காரான்னு தெரியல. அது ஒரு லைவ் ரோட்ல. முன்னாடி ஒரு வண்டி லைவ் வண்டி போட்டு பின்னாடி போற காருக்கு ஒரு லைவ். எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம், அதாவது என்ன சார், நம்ம தான் சார், நம்ம யாருங்கிறத எப்படிங்கிறத நம்ம தான் தீர்மானிக்கணும். நம்ம அந்த இடத்துல இருக்கோம், எது சரியா இருக்கும் தவறா இருக்குங்கிறத பார்க்கணும். ஒரு பேசக்கூடிய இடங்கள்ல, ஒரு பப்ளிக் க்ரௌடு இருக்கிற இடங்கள்ல லைவ் காட்டுறவங்கிறது யாரு? பொதுவாக சொல்ல வரக்கூடிய நாட்கள்ல யாருக்கா இருந்தாலும் சரி, யாரையும் நான் தனிப்பட்ட முறையில் இன்னாருன்னு சொல்லல, யாருக்கா இருந்தாலும் சரி நம்ம அந்த இடங்கள்ல சரியா செய்யணுங்கிறது என்னுடைய கருத்து. அவ்வளவுதான். உங்களுக்கு பிடிச்சா நீங்க போறீங்க, எனக்கு பிடிச்சா நான் போறேன், சாருக்கு பிடிச்சா சார் போறாரு, விடுங்க. ஆமா, உறுதியா பண்ணியிருக்கேன். அடுத்த கட்டத்துக்கெல்லாம் ரெடி ஆயிட்டேன். 11 வார்டுக்கும் 11 ஆபீஸ் போட போறோம். இடம் பார்த்துட்டு இருக்கோம். ஒரு வார்டுக்கு ஒரு ஆபீஸ் போட போறோம். ஒவ்வொரு வார்டுலயும் ஒரு எம்எல்ஏ ஆபீஸ் இருக்கும். நிச்சயமா அதுக்கான இடங்கள் இப்ப பார்த்துட்டு இருக்கோம். 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிஞ்ச உடனே 1 மாத காலத்துக்குள்ள அப்படியே அலுவலகங்கள் ஏன் வரட்டுங்க, எங்களுக்கு நம்பிக்கை இருக்குங்க ஜெயிப்போன்னு. ஏங்க சொல்லிட்டு போறாங்க சார், எல்லாரும் சுயேட்சை கூட தான் சார் சொல்லுவாங்க நான் ஜெயிப்பேன்னு சொல்லிட்டு. நாங்க இடங்கள் பாக்குறதுக்கான வேலைகள் தொடங்கி உறுதியா எங்க மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, மக்கள் எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்காங்க. அதனால சொல்றேன் நான். புதுசா இருக்குன்னு எனக்கு ஒன்றும் தெரியல சார். சார் ஒரு விஷயம் சார், நாங்க ஒரு 45 விழுக்காடு நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கியிருக்கோம். 45 வாங்கியிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இந்த தேர்தலில் நாங்கள் 45க்கு மேலே வாங்கணும்னு எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. 45 நீங்க 42 ஆனா எங்களுக்கு வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். மீதி இருக்கிற 55 யார் பிரிச்சா எங்களுக்கு என்ன சார் கவலை? நாங்க ஏன் அதை பத்தி கவலைப்படணும்? ஏ வாங்கலாம், பி வாங்கலாம், சி வாங்கலாம், யார் வேணாலும் வாங்கிட்டு போறாங்க. எங்களுக்கு அதை பத்தி என்ன கவலை இருக்கு? நாங்க நாடாளுமன்ற தேர்தலில் வாங்கணும், 45% வாங்க போறோம், ஜெயிக்க போறோம், அதை விட கூடுதலா வாங்க போறோம். நீ 3 பேர் போட்டி போட்டா எங்களுக்கு என்ன, 4 பேர் போட்டி போட்டா எங்களுக்கு என்ன? அதை பத்தி நாங்க ஏன் இவங்க எவ்வளவு வாங்குவாங்க, அவங்க எவ்வளவு வாங்குவாங்க, எங்களுக்கு அந்த கவலையே கிடையாது. எங்களுக்கு அதை பத்தி யோசிக்கிறதுக்கான நேரமும் கிடையாது. எங்க ஓட் பேங்கை நாங்க தக்க வைக்கிறோம். எங்க மக்கள், எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய மக்கள் இந்த தேர்தலில் வாக்களிப்பது தயாரா இருந்தாங்க, வாக்களிச்சாங்க. நன்றி. பொறுமையா 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 இன்னொரு சந்தர்ப்பங்களை சந்திப்போம். நன்றி. இல்ல, அது சம்பந்தமா எந்த முடிவும் இப்ப எடுக்கல. வழக்கறிஞர்கிட்ட பேசிட்டு அப்புறம் முடிவு எடுப்போம். ஏன்னா இப்ப இன்னைக்கு காலையில தான் வந்திருக்கு. இன்னும் முழு ஆர்டர் வரணும் சார். அது அவருடைய நீதிமன்றத்தினுடைய முழு ஆர்டர் வந்த பிறகு அதை படிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அது சம்பந்தமா முடிவு எடுப்போம். நன்றி. வேற ஒன்றும் இல்லையா சார்? நன்றி சார். மீண்டும் சந்திப்போம். நன்றி.